திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 12வது அத்தியாயம் தாசமார்க்கம் 1503வது திருமந்திரம். இது ஆதிப்பரம் என்று அகழ்வர் இது வழி சென்றங்கு இறைஞ்சினர் இல்லை விதி வழியே சென்று வேந்தனை நாடும் அது விதி நெஞ்சில் அளிக்கின்றவாறே அப்படின்னு ஒரு சாதாரண மக்களுடைய மனநிலையை இந்த பாடல்ல சொல்கிறதா உணர்கின்றேன். அதுதான் முதல் கடவுள், இதுதான் முதல் கடவுள், இதுதான் பெரிய கடவுள் அப்படின்னு நிறைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு உண்மையான பரம்பொருளை அறியாம உலகியல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவனை அடைவதற்கு இதுவே சரியான வழி என்று தெரிஞ்சு கொண்டு உறுதியுடன் அவனை உணர்பவர்கள் வணங்குபவர்கள் அதிகம் இல்லை. ஆனால் தமக்கு விதிக்கப்பட்ட அதாவது சரியை தாசமார்க்கம் வழியிலே சென்று தம்மை ஆளுகின்ற சிவபெருமானை அடையவராக தேடி அடைகின்ற முறைதான் முயற்சி செய்பவர்களின் மனதில் இருக்கும் ஆசைகளையும் அஞ்ஞானத்தையும் அழித்து இறைவனுடன் சேர்ப்பிக்கும் வழி அப்படின்னு திருமணநாயகனார் இங்கே குறிப்பிடுகின்றார். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் தாசமார்க்கம் பாடல் 1503 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விடுகின்றது. அது இது ஆதி பரமென்று அகல இது வழி என்று அங்கு இறைஞ்சினர் இல்லை விதி வழியே சென்று வேந்தனை நாடு மதுவிதி நெஞ்சில் அழிகின்ற ஆறு. இந்த அழிகின்ற ஆறுங்கிறது சரவணைய தளத்துல இந்த டெஸ்டாய்டு அப்படிங்கிற அந்த மீனிங்ல அழிகின்ற அப்படின்னு கொடுத்துருக்கு. அதே இது நம்மளோட தேவரோட டோஜில அழிக்கின்ற அதாவது கொடுக்கின்றங்கிற மீனிங்ல ரெண்டும் வேறு வேறு அர்த்தத்துல கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விளக்கம் வருகின்ற கௌரி அம்மா கிருத்திகா அம்மா கொடுக்கலாம். விளக்கத்தை படிச்சிடுறேன் சரவணைய தளத்துல இருந்து. அதுவும் இதுவும் ஆதியாக இருக்கின்ற பரம்பொருள் என்று நினைத்து கொண்டு பறந்து விரிந்து இருக்கின்ற உலகில் இதுவே இறைவனை அடையும் வழி என்று எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இறைவனை அடைய முயற்சி செய்கின்றவர்கள் யாரும் இல்லை. அப்படி இல்லாமல் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வழியில் சென்று தமக்குள் மறைந்திருந்து தம்மை ஆளுகின்ற இறைவனை அடியவராக தேடி அடைகின்ற வழிமுறையே விதி என்று கடைபிடிப்பவர்களின் மனதில் இருந்து ஆசைகளை அழித்து இறைவனிடம் சேர்கின்ற வழிமுறை இதுவே ஆகும். இது சரவணைய தளத்துல தேவரோட டர்ச்சில பார்ப்போம். அந்த தெய்வம் முதற்கடவுள், இந்த தெய்வம் முதற்கடவுள் என்று பலவான எண்ணங்களை கொண்டு பலர் சிவனை அடையாது நீங்குவர். அதனால் சிவனை அடைவதே உய்யும் நெறி என்று தெரிந்து அவனை வணங்குவர் அரியர். எல்லா தேவர்க்கும் தலைவன் சிவபெருமான் என்பது வேதகாமங்களை உணரில் தெளிவாம். அதனால் அம்முறையே சென்று அவனையே விரும்பி அடையுங்கள். அவ்வாறு அடையும் முறையே மக்கள் உள்ளத்தில் பொருந்தி நிற்கும்படி ஆன்றோர் உணர்த்துகின்ற நெறியாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரி அம்மா வணக்கம். நன்றிங்க. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1503. அது இது ஆதி பரமென்று அகழ்வர் இது வழி என்று அங்கு இறைஞ்சினர் இல்லை விதி வழியே சென்று வேந்தனை நாடும் அது இது நெஞ்சில் தணிக்கின்றவாறே. Translation. They move away arguing the absolute is this and that. They could not choose a path and worship accordingly. Reach the Lord by abiding in the way. Doubts such as
this and that are quenched. இப்போ இது பார்த்துட்டு வரோம். தாச மார்க்கம் பக்தி மார்க்கம் மாதிரி தான். அது இது ஆதி பரமென்று அகழ்வர். அது முதல் நிலையில இருக்கிறதுனால சிறந்த நிலை இது. இதிலே நம்ம தீவிரமா போகும்போது இதுவே சிறந்த நிலையாக மாறும். நம்ம முதல்ல நம்ம இந்த உலகியல்ல இருந்து நம்ம இறைவனை நோக்கி திரும்புற இடம் தான் இந்த இடத்துல இருக்கு. அதனால அது இது எந்த சாமியை கும்பிடுறது, எல்லா நிறைய சாமி இருக்காங்க, எந்த வழியில நிக்கிறது அப்படின்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க எதையும் அவங்களால எடுத்துக்க முடியாது. இது வழி என்று அங்கு இறைஞ்சினர் இல்லை. சரி, இந்த வழியில நம்ம நிற்போம், இந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுவோம், இந்த குருவின் வழியில நம்ம நிற்போம் அப்படின்றத அவங்களுக்கு புரியாத நிலை. ஏன்னா இப்பதான் உள்ள வந்திருக்குன்றதுனால இவங்க எந்த வழியில இப்ப நிப்பாங்க அப்படின்னா எல்லாமே, ஏன்னா மனம் படிதான் இவங்க மேல் மனம் படிதான் இப்போ இவங்க போறது. அறிவு சித்தம் அந்த அந்த இடத்துக்குலாம் இன்னும் வரல. அந்த மேல் மனதுல அந்த பக்தின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. நம்ம இறைவனை பற்றி கொள்ளணுன்றது வந்ததுனால இந்த இந்த இதுல என்ன மார்க்கமா பாக்குறோம்னா அடிமையா இருக்கிற மார்க்கம் தான். நம்மளோட ஈகோவரெல்லாம் குறைச்சிட்டு நம்ம முழுமையா சரணடைகிறது. அப்படி சரணடைஞ்சு நம்ம போகும்போது தான் இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருக்கும். சும்மா பாடல்ல நம்ம பார்த்த மாதிரி தீபம் போடுறது, மலர், அது வீடா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, நம்ம தீபம் ஏத்துறது, மலர் போடுறது, சுத்தம் செய்யறது, அபிஷேகத்துக்கு எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி தான் பார்க்குறோம். இதோட நின்றாம அதுல நம்ம விதி வழியேங்கிறப்ப நம்ம இறைவன்கிட்ட முழுமையா சரணடைஞ்சிடுறது. சரணடைஞ்சு நம்ம வேந்தனை நாடும் இறைவனை நம்ம முழுமையா சரணடைஞ்சு அது இது நெஞ்சில் தணிக்கின்றவாறு. இந்த எனக்கு எதுல போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம மனசுல இருக்கு இல்லையா, அந்த ஒரு டவுட், நம்மள்ட்ட எந்த பக்கம் போகணும் எதுன்னே தெரியல அப்படிங்கிறத நமக்கு ஆறுதல் படுத்துற விஷயம் என்னன்னா, நான் முழுமையா சரணடைஞ்சிருது. அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றதான் அந்த தணிக்கின்ற வரை நான் பார்க்குறேன். அதுக்கு தீர்வு என்னன்னா சரணடைஞ்சிடுறது. நம்ம பார்த்தோம் இதுல அப்பா மகனாக இருக்கிற இதுலயே சத்புத்திர மார்க்கத்திலே என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு மருந்து தான் கொடுக்குறாங்கன்னு நம்ம ஏத்துக்கணும்னு. இதுல இன்னமும் நமக்கு என்ன எல்லாத்தையுமே இங்க சரணடைஞ்சிருது, நம்ம கேள்வி கூட கேட்கறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு முழுமையா சரணடைஞ்சு அவங்க பாதையில இறைவனோட பாதை எதுவோ அதிலே நிக்கிறது. அதையும் சேர்த்து செய்யும்போது இது மிகச்சிறந்த மார்க்கமாக இருக்கும். ஏன்னா மற்ற மார்க்கத்துல எல்லாம் நம்மளோட செயல்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நான் யோகம் பண்ணணுமா, அதை தியானம் பண்ணணும், மூச்சை ஏத்தணும் இறக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இல்ல ஆராய்ஞ்சு பார்த்து நான் அறிவை யூஸ் பண்ணி ஞான பாதையிலன்னா ஆராய்ந்து அறிந்து பார்க்கணும். கிரியையில இருந்தோம்னா நிறைய மந்திரம் சொல்லணும், செயல் நிறைய பண்ணணும். இது நம்ம உலகியல்லையும் இருந்துக்கலாம், இந்த மார்க்கத்திலயும் இருந்துக்கலாம். நிறைய பேர் நம்ம இருக்கிறது இந்த மார்க்கம் தான். இது ரொம்ப சிறந்த மார்க்கமா இருக்கும் எப்பன்னா அந்த சரணடைகிறது எப்போ முழுமையா இருக்கும். முழுமையா நான் அடிமை, நான் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், நீ தான் என்னை கூட்டு போகணும் அப்படின்ற அந்த இது இருக்கும்போது தான் இந்த இது வரும். இது கந்தகுரு கவசத்திலையும் இந்த இதான் வரும். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக ஸ்கந்தகுரு. அந்த நான் உன்னோட அடிமை தான், நீ என்ன செய்யறியோ, எப்படி வாழ்க்கை கூட்டு போதோ அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றதுதான். ஒரு கேள்வியும் கேட்காம நமக்கு தெரியும் இந்த ஆணவம் கண்மம் மாயை தான் போக்கணும்னு. பக்தி மார்க்கத்திலே இருந்துட்டு நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இயமம் நியமம் அதுதான் இங்க மெயினா ஃபாலோ பண்றது. என்ன செய்யணுமோ அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அந்த விஷயம்லாம் நம்ம உலகியல்ல இருக்கவங்களுக்கு அந்த இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்மள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை ஒவ்வொரு விஷயமா அதுல இருந்து வெளில வரணும். அதை பாவம் செய்யாம இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல யாரையும் கஷ்டப்படுத்தாமையும் நமக்கும் மற்றவங்களுக்கும் எந்த தீங்கும் வராம நம்மளோட எண்ணம் நல்லா இருக்கணும், சொல்லும் நல்லா இருக்கணும், செயலும் நல்லா இருக்கணும். அந்த இதுலயும் நம்ம தீவிரமாக இறங்கி அதெல்லாம் சரியாதான் இருக்கோமான்றத பார்த்துக்கணும். ஏன்னா இறைவன் வழியில நம்ம நடக்கணும், அவருக்கு கீழே இறங்கி போகிறோம்னு நினைச்சிட்டப்பே நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் இன்னும் கவனமா இருக்கணும். நம்ம பேச்சு யாரை பத்தியாவது நம்ம பேசிட்டு இருக்கோமா, அவங்க இல்லாதப்ப இல்ல நம்ம
நம்ம நம்ம மனசையே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோமா? இல்ல நம்மளோட எண்ணம் எதை நோக்கி இருக்கு? எதை நோக்கி ரொம்ப யோசிக்குது? அப்படின்னு நம்மளோட இதெல்லாம் நமக்கு சரி பண்ணிட்டே வரும்போது, அந்த பாவம் செய்யாம இருந்துட்டே வரும்போது, இன்னும் நம்ம இறைவன் வழியிலே நம்ம நல்லா நிக்க முடியும். இதுலயுமே நம்ம தீவிரமா அதுல இறங்கி போக முடியும். அது அந்த நான் அடிமைன்னு நெனச்சு நம்ம முழுமையா சரணடையும்போது, நம்ம ஆணவமும் போகும். ஆணவம், கன்மம், மாயையில அந்த ஆணவத்தையும் நம்ம இறக்கி வச்சு, நம்ம முழுமையா முழுமையா அந்த இதுலயும் போக முடியும். கன்மம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாவம் செய்யாம இருக்கிறது தான். இப்ப சொன்னது தான் இந்த எந்த ஒரு யாருக்கும் தீங்கு பண்ணாம எல்லா உயிர்கிட்டயும் அன்பா இருக்கிறது. இந்த இந்த விஷயம் நம்ம நார்மலா நல்ல நல்ல நெறியில இறைவனோட பாதையில நம்ம போகும்போது, அந்த கன்மத்தையும் நம்ம நீக்க முடியும். நல்வினைகளையும் செஞ்சு, தீய வினைகள்லாம் செய்யாம இருந்து அதையும் குறைச்சுக்கலாம். மாயைன்றது இந்த பற்று, உலகப் பற்றுல ரொம்ப அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி நிக்கிறது. மக்கள் மீது இருக்கிற பாசமா இருந்தாலும் சரி, அ பொருள் மீது இருக்கிற இருந்தாலும் சரி, உலகியல்ல இருந்து நம்ம அந்த கனெக்ஷன தான் எடுத்துட்டு, நம்ம இறைவன் பக்கம் நம்ம திருப்பி இறைவனையே நினைச்சுக்கிட்டே இருக்க இருக்க இந்த மாயையிலிருந்தும் நம்ம விலகி இறைவன் பக்கம் நம்மளால திருப்பிக்க முடியும். அந்த மாரி இந்த 3த்தையும் நம்ம எடுத்துட்டோம்னாலே நம்ம இறைவன போய் அடையலாம். அது நம்ம இறைவனே சரணடைஞ்சிட்டதுனால, அவரே இயல்பா நமக்கு அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்மள கூட்டு போவாங்க. நமக்கு என்ன உடம்புல எத 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 புரிய வைக்கணும், ஆன்மாவ புரிய வைக்கணுமா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு நமக்கெல்லாம் குடுத்துருக்க இந்த பக்தி மார்க்கத்துக்குலாம் குடுத்துருக்க ஒரு பெரிய விஷயம், அதுவும் நம்ம நாட்டுல தான் இருக்குன்னா, அது கோயில்கள் தான். அந்த கோயில்கள்லாம் கோயில்லாம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, அங்க இந்த இறைவன் வந்து இப்ப நமக்குள்ள இருக்க இறைவன உணர்றோம் இல்லையா? உணர்ற வரைக்கும் நம்ம போகணும் இல்லையா? அப்ப அந்த கோயில்ல வந்து அந்த கருவறைகளுக்கு ஒரு உணர்ந்த இறைவன் மாதிரி அ அதாவது விழிப்படைந்த ஆன்மா மாதிரி தான் நம்ம கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அது உடம்பாகவும், உள்ள இருக்கிற இறைவன் தான் ஆன்மாவாகவும் தான் நம்ம என்ன நமக்குள்ள இன்னும் உணரலைங்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஒரு உணர்ந்த ஆன்மா இருக்காங்க அப்படின்னா, நமக்கு குருவா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட போனா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்ம எந்த வழியில நடக்கணுன்ற புரிதல்லாம் வரும் இல்லையா? அந்த மாரி தான் நம்ம கோயில்லாமும் அமைச்சிருக்காங்க. அப்ப பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க, அவங்க யோகம் பண்ணி அத சரி பண்ண போறதில்ல இல்லையா? அவங்க வந்து இந்த கோயில்லாம் நல்லா துணையா எடுத்துக்கலாம். அங்க இருக்க பிரபஞ்ச சக்தியையும் துணையா எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த தெய்வ சக்தி நமக்கு உணர வ வ வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மள வந்து நமக்குள்ள இருக்க இறைவன உணர வைக்கிறது வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்குள்ள இருக்கிற இறைவன் உணர்ந்துட்டாங்கன்னா, நமக்கு யாருமே குருன்றது தேவையில்ல. நம்ம ஆன்மா சொல்றபடியே நம்ம போகலாம். அப்புறம் அந்த ஆன்மா இறைவனோட சேர்றதையும் அந்த நமக்குள்ள இருக்கிற குருவே நம்மள கூட்டு போவாங்க. அதுவரைக்கும் நம்ம அந்த இறைசக்தியும் துணை கொண்டு போகலாம். அது ஒரு பெரிய விஷயம் பக்தி மார்க்கத்துல. அது நம்ம நாட்டுல நெறைய இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போகலாம். ஒரு கோயில்ல இருக்க இறைவன பற்றிக் கொள்ளலாம். உங்களோட பிரபஞ்ச சக்தியா இருக்கிறாங்க. அந்த இதையும் பற்றிக்கொண்டு, இந்த நியமமும் ஃபாலோ பண்ணி, ஆணவம், கன்மம், மாயையும் குறைக்கணும் அப்படின்னு நெனச்சு, அம் முழுமையா சரணடைஞ்சு, அந்த மாயையிலேருந்து விலகுறதுக்கு நம்மளோட கடமைய வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காம இறைவனுக்காக செய்றோன்றக்கப்பயே நம்ம வந்து இந்த உலகியல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுபட முடியும். அந்த மாதிரியும் விடுபட்டு நம்ம வந்து இறைவன் பக்கமே திரும்ப திரும்ப நமக்குள்ள இருக்க ஆன்மாவும் புரிய வரும். ஆன்மாவுக்கும் நமக்கு அது ஆக்ஞா சக்கரம். அதுவும் நமக்கு விழிப்படையும், ஆன்மாவும் நமக்கு விழிப்படையும். அப்புறம் ஆன்மாவும் இறைவனோட சேர்ந்ததுன்னா, ஆன்ம விடுதலையும் அடைஞ்சு நம்ம சிவத்தையும் அடைய முடியும். இதுக்கு துணையா நம்ம இங்க எடுத்துக்கிறது வந்து, நம்மளோட ஒழுக்கமும் தான். ஒழுக்கம், தர்மத்தின் வழிப்படி நடக்கிறது, இறைவனையே சரணடைஞ்சு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கோயிலையும் நம்ம துணையா எடுத்துக்கிட்டு போனோம்னா, நிச்சயமா பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களாலயும் இறைவன அடைய முடியும். அதுக்கு அந்த நெஞ்சில் தணிக்கின்றவாறேன்னு வந்தது வந்து இங்க சரணடையறதா நான் சொல்றதா பார்க்கிறேன். இந்த விதி வழியே. விதியை நாம தானே டிசைட் பண்றோம். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதானே செய்றோம். என்ன செய்றோமோ அதுதான் வினை. இல்லையா? அப்ப நம்ம செய்ற வினை, நம்ம விதிய நம்ம கரெக்ட்டா வச்சு கொண்டு போகும்போது, அதை இறைவனிட்டே ஒப்படைக்கும்போது, இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப சிறந்த மார்க்கமாகவும் இருக்கும். அ அப்படின்றத நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா அப்படியே மழை மாதிரி இதற்கான விளக்கத்தை அவங்களுடைய கோணத்துல இருந்து கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரத்னாயா ஒரு கேள்வி வைத்தார அந்த மந்திரம்குள்ள வரும்போது, அதற்கு முன்னாடி அந்த பாடலை ஒரு முறை வாசிச்சிடலாம். நம்ம என்னுடைய தெளிவுக்காக நான் வாசிக்கிறேன். அது விது ஆதி பரமென்று அகல்வர், இது வழி என்று அங்கு இறைஞ்சினர் இல்லை, விதி வழியே சென்று வேந்தனை நாடும் அது விது நெஞ்சில் தணிக்கின்றவாறே அப்படின்னா ஒரு பிரதிகள்ல இருக்கு. ஒரு சில பிரதிகள்ல அழிக்கின்றவாறே அப்படின்ற ஒண்ணு அழிதல், இன்னொன்னு தணிதல். இதுல இரண்டு கிட்டத்தட்ட ஒரே பொருள்ல தான் வரும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, விளக்க பாரு அப்படிம்போம், விளக்க தனின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் விளக்க பாருன்னு சொல்லுவாங்க. விளக்க அணை அப்படின்னு இந்த லைட் அணைக்கிறதான் சொல்லுவோம். இந்த சுவாமி மேடையில ஏற்றி இருக்கிற அந்த விளக்க நம்ம விளக்க அணைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா விளக்கு தனி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா விளக்க பாரு அப்படின்னு சொல்லுவோம், இது விளக்க பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அடுப்பை தடிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுப்பை அழைச்சிடுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப கேஸ் வேற காரியம். ஆனா முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விறகடுப்பு கறி அடுப்பு அந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை தணிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்கு தான் தணிக்கிறதுன்னு பேரு. தீய தனி அப்படின்னா எரியறத கம்மி பண்ணுன்னு அர்த்தம். அடுப்பு தணிச்சுது அப்படின்னாக்க அந்த விறக வெளியில இழுத்து உள்ளதுல தண்ணி தெளிக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, விறக வெளியில இழுத்து அந்த நான் சொல்றது விறகடுப்பு அத இழுத்து அந்த நுனியில தண்ணிய தெளிச்சு லேசா அடைப்பாங்க. அப்போ அந்த உள்ள இருக்கிற சூடு மாத்திரம், அந்த சாம்பல் மாத்திரம் சூடுல இருக்கும், விறகு தனியா இருக்கும். சோ இதற்குதான் தனி. சோ இந்த அழித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசியில நெஞ்சில் அழிக்கின்றவாறே அப்படின்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய நமது கூடிய விஷயத்தை அழிக்கின்றவாறே அப்படின்னா ரிமூவிங் அப்படிங்கிறது தான். அதேதான் இங்க தணிக்கின்றவாறே அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால பொருள் ஒன்றுதான், காலத்திற்கு தக்க. இப்ப நம்ம இங்க தணித்தல்னா என்னன்னு புரியாது. நிறைய பேருக்கு தணிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. தணிக்கிறதுனா தனித்து வைத்தல் அப்படின்னும் எடுத்துக்கலாம், குறைத்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. தனிச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். தனிச்சுக்கட்டுனா என்ன, கீழே இறக்கி கட்டுறது, அதுக்குதான் தனிச்சுக்கட்டு. கொடியை தனிச்சு கட்டி கொடு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப உயரமா இருக்கு, அதுக்கும் அந்த வார்த்தையை உபயோகம் பண்ணுவோம். அப்படின்னா கீழே கொண்டு வர்றது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த கிட்டத்தட்ட பொருள் ஒண்ணு போலதான் வரும். அதனால அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன பாக்குறோங்கிறத ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். தாச மார்க்கம். இந்த தாச மார்க்கம் என்ன அப்படின்னா, அடிபணிந்து தன்னை சரணடைதலுக்கு உண்டான ஒரு வழி, அதான் தாச மார்க்கம். அப்ப என்ன சொல்றாங்க, அது இது ஆதி பரம் என்று அகல்வர். அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நான் கொஞ்ச நாளைக்கு இந்து சாமி ரொம்ப எனக்கு முக்கியம், பிள்ளையாருக்கு தான் நான் போவேன். அடுத்தாப்புல கொஞ்ச நாளைக்கு இல்ல நான் திருச்செந்தூர் முருகனை மட்டும்தான் கும்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இல்ல நான் மீனாட்சி அம்மா மாத்திரம்தான் பார்ப்பேன். இப்படி ஒரு விஷயமா நம்ம தாவிட்டு இருக்க கூடாது. அது விடுவாடி பரம் என்று அகல்வது, இதுதான் பரம் அப்படின்னு தெரியாம we keep hopping. இந்த காட் ஹாப்பிங் சொல்லுவாங்க. ஒரு சிலர் குரு ஹாப்பிங் பண்ணுவாங்க. ஒரு மடத்துக்கா போயிட்டே இருப்பாங்க, ஒரு குருவுக்கா போயிட்டே இருப்பாங்க. தப்பில்ல, போலாம். ஒரு பற்றுதல் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நான் திருமூலரை பற்றி கொண்டேன். அதற்கு முன்னால் யோகிராம் சுரத்குமாரை தான் நான் முதல்ல உருவாக பற்றி கொண்டது. நான் யோகிராம் சுரத்குமாரை தான். அவர் எனக்கு ஒருத்தரையா காட்டி கொடுத்தாரு. நீ இங்க கத்துக்கோ அப்படின்னு காட்டி கொடுத்தாரு. திருமூலரை பற்றிக்கொள்னு காமிச்சு கொடுத்தாரு. திருமூலரை பற்றி கொண்டது யோகியின் அருள் அப்படின்னு தான் நான் இன்னைக்கும் நம்புறேன்.
திருமூலர் என்ன பண்ணாரு, வரிசையா எனக்கு வந்து வள்ளலார் வரைக்கும் காமிச்சு கொடுத்தாரு. அப்போ அதெல்லாம் கற்றுக்கொண்டேன். ஆனால் நான் முழு முதலாக ஏற்றுக்கொண்டது, இதுதான் உன்னுடைய குரு என்று எனக்கு காட்டி கொடுத்தது யோகி. அப்போ அந்த யோகி வந்து இன்னும் என்னுடைய எண்ணத்துல வந்து நான் திருமூலரை எனக்கு குருவாக கிடைக்க பெற்றது யோகியின் அருளார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. சோ அப்போ இந்த இடத்துல வந்து ஹாப்பிங் கிடையாது, குரு காட்டிய வழியில் பயணப்படுவது. அதுக்கு ஒரு சரண்டர் தேவை. முதல்ல நான் யோகிட்ட சரண்டர் ஆனதுனால மட்டும்தான் என்னால அவர் காட்டி கொடுத்த விஷயத்தை பற்றிக்கொள்ள முடிந்தது. அப்ப அதுதான் இந்த இடத்துல இது வழி என்று இங்கு இறைஞ்சினர் இல்லை, எது எனக்கு வழி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும். அந்த தாகம், அந்த அந்த தாஸ்ட் இருக்கணும். நான் வந்து ஒரு இது வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப அதிகமா தெரியலாம், ஆனா நடந்தது எனக்கு. ஒரு இரவு வந்து அவ்வளோ தாகம். நான் அப்ப வந்து ஒரு இரவு பணியில இருந்தேன். அப்போ அந்த இரவு பணிக்கு அன்னைக்கு வேலை இருந்தது, அதனால நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தம், அவ்வளோ கோவம், அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ ஏக்கம். என்னது இது, யோகியை பற்றி கொண்டு இருக்கிறோம், ஆனா யோகி ஸ்தூலமா இல்லை, மனசு அப்படியே அவரோட அடிக்கு போகுது. அப்புறம் அங்க இருந்து திரும்பி வந்துடுறோம் நம்ம. இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு அதுல ஒரு எங்கேயாவது ஒரு, நான் அதை எழுதியிருப்பேன் என்னோட ஃபேஸ்புக்ல. அம்மா வீட்டுல போய் இருக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும், வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு லேடி வந்து என்ன பண்ணுவா, போயிட்டு எல்லா வேலையும் அவதான் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனோன்னு அந்த லேடி என்ன பண்ணுவா அப்படின்னா, எல்லா நீ குழந்தைய விட்டுருவா, எல்லாத்தையும் விட்டுட்டு, அம்மா நான் நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்குறேன், எதா இருந்தாலும் நீ பாத்துக்கோ, எனக்கு ஒருவா சாப்பாடு கொடு, நான் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுல படுப்பா. இதுல கேள்விதான் பட்டிருக்கேன். ஐ நெவர் டிட் இட் பிகாஸ் மை மதர் வாஸ் ஆல்வேஸ் வித் மீ. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அப்ப அந்த லேடி என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு விசிராந்தியா தூங்குவான். அது எத்தனை வருடங்களுக்கு பிறகுன்னு தெரியாது, ஆனா அப்படி நான் அதை ஒரு ஊமையா சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு நல்ல குருவனுடைய காலடியை பற்றி கொள்ள மாட்டேன்னா, எனக்கு வந்து இதுதான், ஏன்னா நான் உங்க காலடியை பற்றி கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துட்டே இருக்கேன். அப்ப ஏன் எனக்கு உண்டானது இல்லையா, அப்ப என்ன பண்ணணும் நானு அப்படின்னு நான் வந்து அன்னைக்கு அவ்வளவு மருகினேன். பாத்தீங்கன்னா 3வது நாள் எனக்கான வெளிச்சம் வந்து சித்தர்கள் வழியில்தான் உன்னுடைய தீர்வு அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. அதற்கு பிறகு எனக்கு வந்து திருமூலர் அறிமுகம் வந்தார். திருமூலருக்கு பிறகு என்னுடைய மனசுல வந்து சஞ்சலங்கிறதே வந்தது. அப்போ இந்த 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 இறைஞ்சனர், இது வழி என்று இங்கு இறைஞ்சனர் இல்லை, எது வழி இதுதான் அப்படின்னு நம்ம பிடிச்சுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு தாகம் ஒரு இருக்கணும். அந்த தாகம் தான் நம்மளுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை தணிக்கும். எது வேதனை, அந்த இறைவனுக்காக ஏங்கக்கூடியதும் வேதனை தான். இந்த உலக வாழ்வும் ஒரு வேதனை தான். இந்த உலகியல் இன்பத்தை நோக்கி நம்ம பயணப்படுறோம் அப்படின்னா அதுவும் வேதனை தான். ஏன்னா அதெல்லாம் வந்து டெம்பரவரி ஹாப்பினஸ். ஆனா நிரந்தரமான இன்பம் என்ன அப்படின்னா இறைவனுடைய காலடிதான். அதனாலதான் சொல்றாரு, அது விது நெஞ்சில் தணிக்கின்றவாறே. இந்த இயல்பு வந்து எப்ப நடக்கும் அப்படின்னாக்கா, ஆதியில இருந்து இதுதான் பசுவினுடைய குணம். பரத்தை வந்து நமக்கு புரியவே புரியாது. பாசம் அப்படிங்கிற இந்த இடம் வந்து நமக்கு புரியவே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இந்த உலகத்துக்கு உடலோடு வந்துட்டோம்னா அந்த உடலோடு பாசம் பற்றி கொள்ளும். அது உலகியல் வெளியிலதான் இன்பம் போகும், அந்த பாசத்தை தான் பற்றி கொள்ளும். அதை விடுத்து அந்த பரமனை பற்றி கொள்கின்ற பாசம் வந்துருச்சுனாக்க நம்ம வந்து நெஞ்சில் எழும்பக்கூடிய இந்த உலகியல் இன்பங்களை குறித்த ஒரு மகிழ்ச்சி குறைஞ்சிடும். எது நிரந்தரமான இன்பமோ அது வந்து உள்ள போயிடும். அப்போ அந்த சலனம், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த தாபம் அது வந்து தணிஞ்சிடும், அழிஞ்சிடும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், விதி வழியே சென்று வேந்தனை நாடும். நீ யார வேணா பிடிச்சுக்கோ, வேந்தனை நாடும்.
நீ யார பிடிச்சினாலும் பிடிச்சுக்கோ. விதி வழியே சென்று உனக்கு இடப்பட்ட கர்மாவின் மூலமாக. இல்ல 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 இல்ல, நான் இந்த குலத்துல பிறந்திருக்கேன், இதுல நம்ம விஷ்ணுவை தான் கும்பிடுவாங்க, அந்த விஷ்ணுவை கும்பிட்டாதான் என்னால ஆஹ் வேந்தனை சென்று அடைய முடியும், என்னால் முக்தியை அடைய முடியும்னு நம்ம நம்பினோம்னா பண்ணுங்க. இல்ல, நான் இந்த இந்த இடத்துல இருக்கேன், ஆனா எனக்கு இங்க நாடல, நான் இந்த இடத்துக்கு போகணும்னு என் உள் மனசு சொல்லுறது, பண்ணுங்க. எது ஒன்றையும் ஆழமாக பற்றி கொள்ளுங்கள். எந்த கடவுளை வேணாலும் பற்றி கொள்ளலாம், அது நம்மை சரியான இடத்தில் கொண்டு சேர்க்கும். அப்போ முதல்ல என்ன அப்படின்னா, நம்பிக்கை மட்டும்தான், அந்த சரண்டர் மட்டும்தான். அதை ஒரு இடத்துல வைங்க, அந்த சரண்டரை ஒரு இடத்துல வைங்க, அந்த சரணாகதியை ஒரு இடத்தில் வைத்தால் அது சரியான டிராக்குக்கு கொண்டு நம்மளை சேர்த்துடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு ஆறுல கப்பல் போடுறோம் அப்படின்னாக்க, அது கடலை சென்று சேர்க்கின்ற ஆறு அப்படின்னா எல்லா ஆறும் கடலுக்கு தான் சேரும். அந்த வழியை நம்ம பயணப்பட துவங்க வேண்டும். அப்படின்னா நம்ம கடலை சென்று சேர்ந்து விடலாம் அப்படிங்கிறதுதான். அதான் சொல்றாரு, விதி வழியே சென்று வேந்தனை நாடும். அந்த அந்த தன்மை இல்லாம அங்க இங்கன்னு ஹாப் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க நம்மளால அந்த நெஞ்சில் தணிகின்ற அந்த அனுபவத்தை பெற முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவோம், அது விதுவாதி பரம் என்று அகழ்வார், திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டேதான் இருப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் ஸ்டெப் இது வழி என்று எங்கு இறைஞ்சினர் இல்லை, இது எது வழி என்று எனக்கு காட்டி தாருங்கள் அப்படின்னு சொல்லி உள் மனசுக்குள்ள மண்டி போட்டு செஞ்சுங்க, காமிச்சு கொடுத்துருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் விதி வழியே சென்று வேந்தனை நாடும். ரொம்ப அற்புதமா நம்ம சரண்டர் ஆக முடியும். அப்போ அது விது நெஞ்சில் தணிக்கின்றவாறே அப்படின்னா, அந்த 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 பரபரப்பு, இதுதானா அதுதானா அதுதானா அப்படிங்கிற ஒரு தேடல் இல்ல, தேடல் இல்லாத வாழ்வு அற்புதமான வாழ்வு. அந்த வாழ்வு நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு திருமூலர். எந்த குருவையும் பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் உண்மை. எந்த தெய்வத்தையும் பற்றி கொள்ளலாம், அதுதானா அப்படின்னா இல்ல, அந்த தெய்வம் நமக்கு உண்டான விதி வழியே இருக்கக்கூடிய வேந்தனை காட்டி தரும் அப்படிங்கிறதும் உண்மை. அதைதான் திருமூலர் நமக்கு உணர்த்தி தருகிறார். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக தெளிவான விளக்கம், நிறைய பொருள் சொன்னீங்க, மிக்க நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1503வது திருமந்திரம். ஒன்று பரம்பொருள் என்று உணர்க. திருமந்திரம். அது இது ஆதி பரம் என்று அகழ்வர், இதுவழி என்றங்கு இறைஞ்சினர் இல்லை, விதிவழியே சென்று வேந்தனை நாடும், அது இது நெஞ்சில் தணிக்கின்றவாறே. ஆதியாகிய முழுமுதற் கடவுள் அது இல்லை இது என்றும், இது இல்லை அது என்றும் சிலர் தடுமாறி திரிவர். இதுவே ஆதியாகிய முழு முதல் கடவுள். இதனை வழிபடுதலை முறையென்று துணிந்து பணிபவர்கள் யாரும் இல்லை. எனவே உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட வழிமுறையே சென்று தலைவனை அடையுங்கள். அதுவே அது இது என்று அலையும் நம் தடுமாற்றத்தை போக்க வல்ல வழியாகும். அகழ்வர், நீங்குவர், இறைஞ்சுதல், வணங்குதல், விதி வழி, விதித்த வழி, வேந்தன், தலைவன், தனித்தல், நீக்குதல். கழக வெளியீட்டில் ஆதிபரம் அது இது என்று ஐயிற்று தெளியாது நீங்குவர், வாய்மை செந்நெறி இது என்று தெளிந்து வேந்தனாம் சிவபெருமானை வழிபட்டு தொழுதார் இல்லை. தமிழ் திருமாமறை திருமுறை வழியே உண்மை கண்டு ஓர்ந்து செந்நெறி சென்று சிவபெருமானை நாடுங்கள். அதுவே உள்ளத்தில் தோன்றும் ஐயுறவை அகற்றி தெளிவினை தருவதாகும். தனித்தல், நீக்குதல். திருமாமறை தமிழ் வேதம், திருமுறை தமிழ் ஆகமம், வேந்தன் மருதநில தெய்வம், விதிவழி தமிழ் வேதம், தமிழ் ஆகமங்கள் விதித்தபடி, வேந்தன் சிவபெருமான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்குங்களா, ஏதாவது கருத்து சொல்றீங்களா?
உங்களோட கருத்தையும் சொல்லலாம். கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. நிறைய செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி சகோதரி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் கையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம்.